ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். ஆனால் செய்யறதுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு கட் பண்ணி நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஆவியில் வேக வைக்க இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸ்வீட் பொட்டேட்டோவை. இல்லை நீங்கள் தண்ணியில் குக்கரில் வச்சு வேக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆவியில் வேக இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே லாஸ் ஆகாமல் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு இந்த இட்லி பாத்திரத்து மேலே வச்சாலே நான் போதும். ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து சீக்கிரம் வேகும். ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளேயே வெந்துடும். ரொம்ப மசிச்சு நம்மளுக்கு வேணும் அந்த மாதிரி பதத்தில் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கூட சேர்த்து விட்டோன்னா நல்லாவே வெந்துடும். 10 நிமிஷத்துலேயே இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். ஒரே தட்டிலேயே நான் எடுத்தது எல்லாத்தையும் கட் பண்ணி நான் மேலே சேர்த்துக்கிறேன். 10 நிமிஷத்தில் வெந்து நம்ம எடுத்துடலாம். கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோன்னா 10 நிமிஷம் போதும். முடி ஒரு இண்டக்ஷனில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்து எடுத்தாச்சு. இப்போ சூடாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் ஆனான்னா கொஞ்சம் ஆறுனதுமே நம்ம உரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்குள்ளே கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி எடுத்துருந்தேன். எலுசான தேங்காய். இது தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற அன்றைக்கி இது செஞ்சுக்கலாம். அதுக்குள்ளே டீயும் ரெடி ஆச்சு. ஹெர்பல் டீ, வெத்தலை, அந்த சுக்கு பொடியெல்லாம் போட்டு எல்லாேருக்கும் டீ ஊற்றி கொடுத்துட்ருந்தேன். இந்த மாதிரி காலையில் ஒரு டம்ளர் டீ குடித்தாலே நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். தண்ணியாட்ட தான் இருக்கும். ஆனால் ஹெர்பல் எல்லாம் சேர்த்துனால ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். தொண்டை சளி அந்த மாதிரி இருந்தான்னா இந்த மாதிரி டீ குடிக்கும்போது நல்லாயிருக்கும். வின்டர் டைமில் இது கண்டிப்பாக குடிச்சு பாருங்கள். வெத்தலை போட்டிருக்கேன். ஒரு தூள் ஒன்று செஞ்சு வச்சுட்ருக்கேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாமே போட்டு அதை கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் போட்டுருவேன். ஒரு கருப்பட்டி வெல்லம் சின்ன துண்டு மட்டும் நான் போட்டுருவேன். அதுலேயே சுக்கு எல்லாம் இருக்கும். நீங்கள் வேணும்னாலும் இஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே தேங்காய் பால் எடுத்தாச்சு. இன்னொரு டைம் கூட அரைச்சி திக்கான பால் எடுத்துடலாம் நம்ம. ஆனால் ஃபஸ்ட்டு பால் நல்லா திக்காக இருக்கும். அந்த மாதிரி எடுத்தோன்னா இந்த மாதிரி இந்த ரெசிபிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த பாலை மட்டும் நல்லா ஸ்பூனை வச்சு வச்சு எடுத்துக்கலாம். எலுசான தேங்காய் தான், நல்லா இருக்குது பால். தேங்காய் பால் நல்லா திக்கான பாலாக எடுத்து வடிச்சு எடுத்தாச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பால் எடுத்து குழந்தைங்களுக்கு நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தாலே நல்லா சாப்பிடுவாங்க. அமுத்தி எடுத்துட்டோன்னா பால் வேஸ்ட் ஆகாமல் நல்லா திக்கான பாலாக எடுத்துடலாம். கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஆறிடுச்சு. ரொம்ப ஆற விட்டிங்கன்னா உரிக்கிறது கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் மிதமான சூட்லேயே நம்ம அப்படியே உரிச்சிட்டோன்னா ஈஸியாக உரிச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் ஆறிடுச்சு. சூடாக இருக்கும்போதே நல்லா உரிச்சிட்டோன்னா சீக்கிரம் உரிச்சிடலாம். நான் எப்போவுமே குட்டி குட்டியான ஸ்வீட் பொட்டேட்டோ தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். பெருசாக வாங்கினீங்கன்னா ஈஸியாக உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து ஒரு மேஷரில் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டேன், ஆறிடுச்சு. ஆனால் சூடாகவே செய்யும்போது நல்லா ஈஸியாக இருக்கும் மசிக்கிறதுக்கு எல்லாமே. இந்த ரெசிபிக்கு இதை நல்லா ஃபைனாக மசிச்சு எடுத்துருங்க. நல்லா ஃபைனாக மசிச்சு எடுத்தால் தான் நம்ம வந்து செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ நல்லா ஃபைனாக மசிச்சு எடுத்துக்கோங்க. சூடாக கொஞ்சம் இருக்கும்போதே பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதோட தேவையான அளவுக்கு நம்ம மாவெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். 1 கப்பு ராகி மாவு, ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். என்ன மாவு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஹெல்த் மிக்ஸ் சேர்த்துக்கலாம். ராகி மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு, அரிசி மாவு. நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யணும்னு சொல்லிட்டு இப்படி சேர்த்துருக்கேன். இது வந்து ஹெல்த் மிக்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். காலை நேரத்தில் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம கொடுத்துக்கலாம். 2 மாவும் சேர்ந்து 1 கப் அளவுக்கு வரும் இந்த கப்பில். இதை நல்லா இந்த கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோவோட நல்லா மசிச்சு பிசைஞ்சு எடுக்க வேண்டியது தான். தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கேன். நீங்கள் இது நம்ம இன்றைக்கி ஸ்வீட்டாக செய்கிறதுனால கொஞ்சம் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சேர்த்து போடுறதானாலும் பார்த்து போட்டுக்கோங்க அளவு. ஸ்வீட்டாக செய்யும்போது லைட்டாக சால்ட் போட்டாலே போதும். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாவு நல்லா தண்ணி உரியுது, நல்லா ட்ரையாக இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொலக்கொலானவே பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி. இதை இப்படியே எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் குலைவாக செஞ்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக அது வர்றதுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு. போட்டு நல்லா இதை மூடிட்டு இட்லி பாத்திர தட்டில் வந்து இதை வந்து பிணைஞ்சு விட்டுடலாம் இடியாப்பம் மாதிரி. இது என்னென்னா கொஞ்சம் அந்த இங்கே செய்யும்போது கொஞ்சம் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா சூடோடையே நல்லா மசிச்சிருங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் பிணையிறதுக்கெல்லாம். இது வருது அமுக்கும்போது. ஆனால் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அங்கங்கே நிற்கிறனால பிஞ்சு பிஞ்சு வருது புளியும்போது. இடியாப்பம் நம்மளுக்கு அப்படி சாஃப்டாக அந்த நூல் மாதிரி வரும் இல்லைங்களா? ஆனால் இது ஹெல்த் மிக்ஸுங்கிறனாலையும் அந்த மாவு தரியாக இருந்துச்சு. அதனாலேயே கூட இதாக இருந்துச்சு. அப்புறம் நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துருச்சுங்க ஹெல்த் மிக்ஸுங்கிறனால. இது எல்லாத்தையும் ஒட்டாமல் அப்படியே வந்துடும். நம்ம அப்படியே எடுத்து இந்த தட்டில் வச்சுக்கலாம். சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி கொடுக்கணுன்னா இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். இடியாப்பம் செய்கிற மாதிரியே தான், ஆனால் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தியாக சேர்த்துருக்கோம். தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இதோட மேலே தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை நம்ம சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நாட்டு சக்கரை வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிடும்போதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ப்ளைனாக கூட நம்ம வேணும்னா சாப்பிட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். இப்படியே சாப்பிட்றதானா சாப்பிட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது இந்த நாட்டு சக்கரைலாம் தூவி கொடுங்க. சூடாக இருக்கும்போது நம்ம இந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மேலாப்பில் கொஞ்சம் தேங்காய் பால் வேணும்னா நம்ம ஊற்றிக்கலாம். இப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றிருந்தேன். ஆனால் இதுவே இந்த தேங்காவோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் வந்து கொஞ்சமாக ஊற்றி இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இன்னுமே அட்டகாசமாக இருந்துச்சு. ஆனால் சூடாக சாப்பிட்ருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்த தட்டும் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பவுலில் போட்டு கொடுங்க. அப்போது நல்லா தேங்காய் பாலில் ஊறி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்போது ஸ்வீட் பொட்டேட்டோவும் ஸ்வீட்டாக இருக்கிறனால இந்த ஹெல்த் மிக்ஸ் சேர்த்தும்போது நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது தேங்காய் பால், தேங்காய் எல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. இது நல்ல குட் ஃபேட் இருக்கிறனால ரொம்ப நல்லது, ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க குழந்தைங்க. எந்த அளவுக்கு தேங்காய் பார்த்து சேர்த்துக்கோங்க. குண்டாக இருக்கிற குழந்தைங்கன்னா நாட்டு சக்கரை எல்லாம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இல்லை குழந்தைங்க ஒல்லியாக தான் இருக்காங்கன்னு சொன்னால் இதையும் கொடுத்துக்கலாம். இது மேலே நம்ம டேட்ஸ் எல்லாம் கூட கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் க்ரியேட்டிவாக நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக வாரத்தில் 1 நாள் 2 நாள் இந்த மாதிரி ஒரு ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா மில்லட்ஸில் வச்சும் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் என்ன ஹெல்த்தியான மாவு இருக்கோ அதில் வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.